அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டும் கருவூரார்னு பேர் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே கருவூரார்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, குளக்குடியில் தான் பார்த்தீங்கன்னா எழுவாண்டி அம்மன் கோயில் இருக்குது. அதாவது பிற்கால சோழ பேரத்தை எழுப்பி கொடுத்த அந்த அம்மன் தான் எழுவாண்டி அம்மன் இருக்காங்க. அரச குருவாக இருந்து முதல் 9 மன்னர்களுக்கு சித்தர் கருவூரார் அவர்கள் தான் பட்டம் சூட்டியும் வைக்கிறார்கள். தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் முழுக்க தமிழ் வழியில் தான் பூஜைகள் நடக்க வேண்டும். தமிழர்கள் மட்டும்தான் கோயில் கருவறை ஊழியர்கள். ஒரு நாள் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் வந்து கோபப்பட்டு விட்டு, இனிமேல் இந்த கருவறை இதில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாரும் குடமுழுக்கு காண முடியவில்லை, அதனால் இக்குடமுழுக்கு நான் நிகழ்த்தவில்லை, தமிழில் நான் நிகழ்த்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, யார் வந்தாலும் அரசில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் அவர்களுக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்போது நம்ம சித்தர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சித்தர்களை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கோம் பிரவோக் பக்தி சேனலில். அந்த வகையில் இப்போ உங்களுடைய இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துடைய குருநாதரான கருவூராரை பற்றி பேசலாம். இப்போ கருவூரார் சித்தர் இந்த 11 சித்தர்களில் எந்த வகையில் வர்றாரு, அவருடைய வரலாறு என்ன? கருவூரார் இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னா, அதிலே அடிப்படையில் முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, கருவூரார் அப்படின்னா கரு ஊன்னா போட்டு ரா வந்து இடையினரானா, மரத்துக்கு போடுற இடையினரானா நம்ம போடுறோம் கருவூரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருவை ஊராக கொண்டவர், கருவூரை சேர்ந்தவர்கிறது. ஆனால் அது தவறு. உண்மையிலே எப்படி போடணும்னா, கருவூரார் கருவூரார் வல்லினரானா போடணும். அதாவது கருவில் ஊறாதவர்கள், நம்மள மாதிரி இந்த கருவில் ஊறி மானுட பிறப்பு எடுத்தவர்கள் அல்ல. அண்ட பேரண்டங்கள்ல இருந்தும் நேரடியாகவும் இல்லை இயற்கையிலிருந்து குகைகள் வெடித்து சிதறுவதன் மூலமாகவும் அப்படி இயற்கையிலிருந்து தோன்றியவர்கள் தான் இந்த கருவூரார்கள். அதற்கு பெயர் கருவூரார்ங்கிறது வல்லினரான போட்டால் கருவில் ஊறாதவர்கள் அப்படிங்கிறது. இதை நம்ம மூலம் புரிஞ்சுக்கணும். நமது சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு திருக்கோயில் கருவறை, தனி கருவறை ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோயிலில் அந்த பெருவுடையார் லிங்கத்துக்கு பின்பக்கமாக இருக்கிறது. அந்த சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது அதில் அந்த கருவூராருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அந்த தொல்லியல் துறையிலேருந்து ராஜராஜ சோழனோட குருவாக வாழ்ந்தவர் இவர் தான் அப்படின்ட்டு குறிப்புகள்லாம் அங்கே குறித்து வச்சுருக்காங்க. இப்போ கருவூரார்கள்ங்கிறது எப்படின்னா, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் அதை துவக்கி வச்சதும் அதற்கு தலைமை இந்த காலத்தில் அரசாங்கத்தில் பதிவு பண்ணி வச்சதும் 11வது சித்தர் பீடாதிபதி சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களோட பரம்பரையில் வந்த சித்தர் அரசயோகி கருவூராருங்கிறவர் தான். அவர் தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தனது தலைவராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கருவூரார்களே எப்பவும் பொதுவாக எப்படி வருவாங்கன்னா, எப்பப்பெல்லாம் இந்து மதம் நலிவடைகிறதோ அப்பப்பெல்லாம் அந்த கருவூரார்கள் தோன்றி இந்து மதத்தை ஒரு நிலை பெற செய்ய வச்சுட்டு, அதற்கு பிறகு பின்னால் இருந்துட்டு அந்த கோயில்லையோ எங்கேயோ நிலவரையிலையோ இருந்துட்டு அந்த ஆட்சியை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் கருவூரார்கள். இப்போ ராஜராஜ சோழனோட குருவாக இருந்த கருவூரார் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே இப்போவும் பார்க்கலாம். அந்த கோயில் பற்றி பார்த்தோம், தனி கருவறை இருக்கிறது. அவர் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே பிற்கால சோழ பேரரசு ஆதித்த கரிகாலனுக்கெல்லாம் முன்னால் முதலாம் வெற்றி திருமகன் அப்படிங்கிற விசயாலய சோழனிலிருந்து பிற்கால சோழ பேரரசு உருவாகுது. முழுவதையுமே உருவாக்குனவர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வழி வழியாக வர்றதுன்ட்டு.
இதற்கு முன்னால் பீடாதிபதியாக இருந்தவர்கள் என்னன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இருக்கு இல்லையா, அந்த பாண்டியன் சபையில் பாண்டியனுக்கு அரசகுருவாக இருந்த சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டும் கருவூரார்னு பேர் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே கருவூரார்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இவருடைய அங்க அமைப்புகள், வடிவங்கள், அந்த சிலை, இதோட சிலை அமைப்பு, அதோட சிலை அமைப்பு எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்தாலே ரெண்டு வெவ்வேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். 1000 ஆண்டுகள் காலத்தில் 2 பீடாதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள். அப்போ இதோட ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசிவனார் வர்றாரு. அண்டபேரண்டங்கள்லேருந்து ஆதிசிவனார் வர்றாரு. அவர் தான் தமிழ் சங்கத்தை துவக்கி வைத்து தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். பாண்டிய வம்சத்தை துவக்கி வைத்து முதல் பாண்டிய மன்னனாகவும் இருக்கிறார். 14 சித்தர் மடத்தை துவக்கி வைத்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 14 சித்தர் பீடத்தை துவக்கி வச்சு இந்து மதத்தை வழங்குகிறார். அப்போ அவர் தான் முதலாக அந்த இந்து மதத்தையும் இந்து வேதத்தையும் வழங்குகிறார். அவர் மண்ணுலக மங்கையான நமது பார்வதியை மணந்து கொண்டு முருகப்பெருமானை குழந்தையாக பெற்றெடுக்கிறார். இளவரசு பட்டத்துக்கு ஆதிசிவனாருக்கு அடுத்தபடியாக தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக முருகப்பெருமான் தான் வராரு. பாண்டியரோட இளவரசு பட்டமாகவும் அடுத்த மன்னனாகவும் முருகப்பெருமான் தான் வராரு. ஆனால் என்ன, இது இந்த 14 சித்தர் மடம் பீடத்துக்கு அவர் பட்டம், இளவரசு பட்டம் கெட்டுனதோடு இருக்குது. அவர் பீடாதிபதியாகவும் மடாதிபதியாகவும் ஆகவில்லை. ஏன்னா இந்த அருளுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் தோன்றிய மிகப்பெரிய அளவில் பீடாதிபதிகளின் குழந்தையாக பிறந்த முருகப்பெருமான் இந்த மண்ணுலகம் இருக்கிற வரைக்கும் நாம் மண்ணுலகத்தில் இருப்பவர்களை காப்பாற்றி இந்த உலகம் அழியாத்தன்மை பெற வேண்டும், இம்மார்டாலிட்டி அடைய வேண்டும், நிலை பேறு பெற வேண்டும். அதற்காக நான் 18 படைவீடுகள் வச்சிருக்கார். உண்மையிலே நமக்கு மனிதர்களுக்கு 6, தேவர்களுக்கு 6, கடவுளர்களுக்கு 6, 18 படைவீடுகள்னு நிறைஞ்சிறார். அப்போ நிறைஞ்ச பிறகு ஆதிசிவனார் தான் தன்னுடன் அண்டபேரண்டங்கள்லேருந்து 18 பேரை கூப்பிட்டு வர்றாரு. அந்த 18 பேரின் தலைவராக இருக்கவர் தான் இந்த சிவபெருமான். சிவபெருமான் அண்டபேரண்டங்கள்லேருந்து வரும்போதே ஒரு 18 பேர் குழுவை அமைத்து அந்த குழுவின் தலைவராகத்தான் சிவபெருமான் வர்றார். அப்போ தன்னுடன் வந்த கருவூரார்கிறவரை அடுத்த பீடாதிபதியாக இந்த மண்ணுலகம் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமான் இந்த மண்ணுலகத்தை காத்து கொண்டிருப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் அருளாட்சி செய்து அருள் ஆட்சி செய்யும் நிலையில் இருந்து பார்ப்பதற்காக இந்த கருவூரார் பரம்பரையை 14 சித்தர் பீடாதிபதியாக அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது தான் முதல்ல அநாதி கருவூராருங்கிறவர் முதல் பட்டம் ஏற்றுக்கிறார். அந்த அநாதி கருவூராருக்கு பட்டம் சூட்டியவர் நமது ஆதிசிவனார் அவர்கள் தான். அன்றிலிருந்து 14 சித்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு பீடாதிபதிகளும். அதில் பீடாதிபதிகள்ங்கிறவங்க சிறப்பாக பல லட்சம் வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றுவார்கள். முதல் 3 யுகங்கள்லையும் பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு மொத்தம் 9 பீடாதிபதிகள் தான் தோன்றுகிறார்கள். ஆனால் கலியுகம் தோன்றி இன்றைக்கு இந்த 2000 வருடங்களுக்குள்ள 3 பீடாதிபதிகள் தோன்றிவிட்டார்கள். இன்னும் இதுவரைக்கும் 12 பீடாதிபதிகள் தோன்றியிருக்கார்கள். கலியுகம் 4 லட்சத்தி சில்லற ஆண்டுகள் இருக்கின்றன. அதுக்குள்ள இன்னும் 36 பீடாதிபதிகள் தோன்றுவார்கள். எல்லாருக்குமே பேர் கருவூரார் கருவூரார் கருவூரார். இப்போ இதுதான் கருவூராரோட பரம்பரை. ஆதிசிவனார் காலத்தில் முதல்ல பட்டம் சூட்டப்பட்டவர் தான் அநாதி கருவூரார் அவர்கள். அதிலிருந்து இதுவரைக்கும் 12 பீடாதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். சித்தர் கருவூரார் ஐயாவுக்கும் சோழ வம்சத்துக்கும் என்ன தொடர்பு? பிற்கால சோழ பேரரசு அப்படிங்கிற அந்த சோழ பேரரசை உருவாக்குனவரே சித்தர் கருவூரார் அவர்கள் தான். அவங்க முதல்ல பொதிகை மலையில் இருக்கிற அந்த கற்பாறைகள் வெடித்து சிதறி அதிலிருந்து பாறையிலிருந்து தோன்றியவர் தான் நமது சித்தர் கருவூரார் அவர்கள். அந்த கருவூரார் அவர்கள் தோன்றின உடனே முதல்ல பாண்டிய மன்னரை தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 10வது 14 சித்தர் பீடாதிபதி கரூரில் இப்போ பசுபதீஸ்வரர் கோயிலில் கருவறையில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையில் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் சோழ பேரரசு இல்லவே இல்லை. அப்போ பாண்டிய மன்னரை தான் முதல்ல தொடர்பு கொள்கிறாங்க. காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் குகையிலேருந்து வெடித்து திதறி அதிலிருந்து குகையிலேருந்து வெளியே வந்துடுறார். அப்படி வரும்பொழுது
பாண்டிய மன்னன் வந்து ரொம்ப இருக்கு வரவேற்று ஒரு அரச குருவாக வைக்கிற அளவுக்கு அவருடைய மனநிலை பக்குவப்படவில்லை. அப்போ தான் காவிரி ஆற்றங்கரையார் அவர்கள் முடிவு பண்ணுறாங்க, நம்ம பிற்கால சோழ பேரரசை திரும்பவும் உருவாக்கி விடுவோம் அப்படின்ட்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் பூசாரியாக வேலை பார்த்து கொண்டிருந்தவரையும் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த சோழமாதேவிங்கிற பெண்ணையும் மனம் முடித்து வெற்றி திருமகன்கிற முதலாம் விசயாலய சோழனை அவர்களுக்கு பிறந்த குழந்தையை இவரே எடுத்து வளர்க்கிறார்கள். இது வந்து திருச்சி பக்கத்தில் முசிறி பக்கத்தில் கொளக்குடின்னு இப்போ ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு உண்மையான பெயர் என்னென்னா தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் வச்ச பேர் வந்து குலக்கொடி. அந்த பிற்கால சோழ பேரரசுக்கு விசயாலய சோழனை அருட்கலைகள் அனைத்தையும் போர்க்கலைகள் அனைத்தையும் உலகியல் கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்த கொண்டு தான் அந்த குலக்கொடி. அந்த குலக்கொடியில் தான் பார்த்திங்கன்னா எழுவாண்டி அம்மன் கோயில் இருக்குது. அதாவது பிற்கால சோழ பேரரசை எழுப்பி கொடுத்த அந்த அம்மன் தான் எழுவாண்டி அம்மன் இருக்காங்க. அரச குருவாக இருந்து முதல் 9 மன்னர்களுக்கு சித்தர் கருவூரார் அவர்கள் தான் பட்டம் சூட்டியும் வைக்கிறார்கள். தஞ்சை பெருவுடையார் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கும் சித்தர் கருவூராருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து வரலாற்று பூர்வமாக எப்படி இருக்கு அதனுடைய தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைத்து கொடுத்தவர் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான். கெட்டியது பெருந்தச்சன் மல்லன் எல்லாம் ஏடுகளில் இருக்கின்றன, கல்வெட்டுகளில் இருக்கின்றன. ஆனால் அதற்கு பணம் கொடுத்து அதை ஒரு மன்னன்கிற முறையில் அதை உருவாக்கினவர் ராஜராஜ சோழன். ஆனால் உண்மையிலே அதுக்குண்டான வடிவமைப்புகளை கொடுத்தது முழுக்க முழுக்க சித்தர் கருவூரார் அவர்கள் தான். நான் கொளக்குடி கிராமம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்கு பக்கத்திலேயே சீனிவாச நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கோயிலில் கெட்டிட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போய்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அதாவது கருவறைக்கு மேலே முழுக்க முழுக்க உயர் கோபுரம் அமைக்கிறதுங்கிற முறை வந்து இந்த கோயிலில் தான் முதலாக செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஒரு புரோட்டோடைப் மாதிரி எளிய முன்மாதிரி அமைப்பு மாதிரி சீனிவாசநல்லூர் கோயிலில் இருக்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி அதாவது அந்த கோயில் எப்படின்னா எல்லாத்துலேயும் ராஜகோபுரம், அரச கோபுரம், முதன்மை கோபுரம்ங்கிறது மதில் சுவர் சுற்றுச்சுவரில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறது தான் எல்லாத்தையோட உயரமான கோபுரமாக இருக்கும். ஆனால் தஞ்சாவூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவறைக்கு மேலே விமானம்ங்கிற அமைப்பு சின்னதாக தான் இருக்கும். இங்கே தான் கருவறைக்கு மேலே 243 அடிகள் உயரமான அந்த பெரிய அந்த 7.5 டன் 8 டன் எடையுள்ள அந்த கல்லை தாங்கி கொண்டிருக்கின்ற கற்கோபுரம் அங்கே இருக்கிறது. இதே மாதிரி அமைப்பு. அந்த கற்கோபுரத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவறையிலிருந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே முழுக்க கூடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லா கோயில்லையும் பாருங்கள், அந்த சுற்று மதில் பிரகாரத்துலலாம் அரச கோபுரம் இருக்குவா, ராஜகோபுரம்ங்கிறது அது எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, ஒரு தளம் இருக்கும், மாடிப்படி இருக்கும், அதுலேருந்து ஏறி போனீங்க அடுத்த தளம் இருக்கும், அப்புறம் அதுலேருந்து ஏறி போனீங்கன்னா தளம் இருக்கும். ஒவ்வொரு தளமாக அது எத்தனை கலசங்கள் இருக்குதோ அத்தனை தளங்கள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போக போக சிறுசாகிக்கிட்டே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாடி வீடு போன்ற அமைப்பாகத்தான் எல்லா கோபுரங்களும் இருக்கும். முதல் தளம், அடுத்த 2வது தளம், அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கருவறையில் லிங்கம் இருக்குது இல்லையா, இங்கேருந்து மேலே பார்த்தா மேலே அந்த கல் இருக்குது இல்லையா, ஒரே கல் அமைச்சிருக்குது இல்லையா, அந்த கல் உட்புறத்தை நம்ம இங்கே கருவறையிலிருந்தே பார்க்கலாம். அப்போ அடுக்காக மாடி கட்டிடம் போன்ற அமைப்பு அங்கே கிடையாது. இங்கேருந்து ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்றாக அடிக்கப்பட்டு கூடாகத்தான் அந்த இருக்குது. இதே மாதிரி அமைப்பு அந்த சீனிவாசநல்லூர் திருக்கோயிலே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம கருவூரார் அங்கே முதல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அதே அமைப்பை இங்கே பெரிய அளவில் முழுக்க கற்கோபுரமாக உருவாக்கினார்கள். இதில் இன்னொன்று சிறப்பு, பல சிறப்புகள் இருக்கின்றன. முதல்ல அந்த கல்லை எப்படி மேலே வச்சிருப்பாங்க, அது பற்றியான மேலே அந்த கல்லை கொண்டு போய் வைக்கணும் இல்லையா, அவ்வளோ பெரிய எடையுள்ள கல்லை மேலே வைக்கிறது எப்படி வச்சுருப்பாங்க, அதை பற்றி வரலாறுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எப்படி மேலே கொண்டு போனாங்கன்ட்டு? சாரப்பள்ளம் அப்படின்ட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்து சாரம் கட்டி, சாரம்னா இந்த ஸ்கஃபோல்டிங்லாம் இருக்குது இல்லையா, ஒரு சின்ன அமைப்பு கட்டி சாரம் மாதிரி கட்டி இங்கேருந்து அந்த சாரத்தில் யானை அது மாதிரியான இதெல்லாம் வச்சு கல்லை உருட்டி மேலே கொண்டு போனாங்கட்டு. சரியா? அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கோபுரம்ங்கிறது அடுக்கடுக்காக மாடி கட்டடமாக இருக்கும்.
மாடி கட்டடமாக இருந்துச்சுன்னா அதில் அந்த செங்கலை வச்சுருப்பாங்க, அதில் காரை சுண்ணாம்பு காரையை வச்சு அது வலுப்படுத்தப்பட்ட சுண்ணாம்பு காரையை வச்சு அது கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த அந்த அமைப்பு வந்து உறுதியாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா உச்சி வரைக்கும் ஒரு கூடு மாதிரி தான் இருக்குதே தவிர ஒரு கட்டிட அமைப்பு மாதிரி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மொத்த கோபுரத்திலையுமே சுண்ணாம்பு காரை சிமெண்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஒரு செங்கல் இன்னொன்று கூட இணைக்கணும், ஒரு கல் இன்னொன்று கூட இணைக்கணும்னா அதுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியல் இணைப்பு சாந்து வேணும். அந்த சாந்து வந்து அந்த காலத்தில் சுண்ணாம்பு சாந்து பயன்படுறாங்க. இங்கே எந்த சாந்துமே அதில் பயன்படுத்தப்படவில்லை. எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் ஒரு குமிழ் மாதிரி பகுதி இருக்கும், மேலே நீட்டி இருக்கும், கீழே இருக்கிற கல்லில் அதுக்கு உண்டான குமிழ் மாதிரியான ஒரு ஒரு பள்ளம் இருக்கும். இந்த மேலே இருக்கிற குமிழ் இந்த குமிழில் அமிழ்ந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு மரத்தில் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த அந்த ஃபிட்டு வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுப்பாங்க, டைட்டாக அது ரெண்டும் இருக்குமே தவிர ஒரு கல்லில் ஒரு குமிழையும் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப லூஸான ஸ்ட்ரக்சராக தான் இருக்குமே தவிர வலிமை வாய்ந்த உறுதியான நிலைப்பாடு உள்ள ஸ்ட்ரக்சராக இருக்காது. இப்படியே தான் கல்லை மேலே 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 கட்டி கொண்டு போயிருக்காங்க. இப்போ அது ஒழுங்காக இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்குது. 1000 வருடங்கள் கழிச்சும் 0.0001 அளவு கூட அங்குலம் பிசகாமல் நிற்குதுன்னா காரணம் அந்த கல், மொத்த கல்லும் அதோட இடையில அழுத்தி இருக்கும் பொழுது கோபுரம் அமைப்பு மேலே இருக்கிற கல்லை வச்சு தான் இன்றைக்கு அது நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே சாரம் கெட்டுனா என்ன ஆகும்? இதுதான் கோபுரம்னு வச்சுக்கிட்டுங்க. இது வந்து லூஸ் அமைப்பாக இருக்கிறது, மாடி மாதிரி இல்லை. இங்கே எங்கேயுமே இதில் சாந்து சுண்ணாம்பு எதுவுமே பயன்படுத்தப்படல. கல்லை வரிசை அடுக்கி வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சுட்டு இது மேலே அந்த 80 டன் கல், அதற்கு மேலே யானை, இதெல்லாம் ஏற்றி இப்படி சாரம் கெட்டுனோன்னா, இது மேலே வச்சு கெட்டுனோன்னா என்ன ஆகும்? பொல 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 கல்லு கீழே வந்துடும். இல்லை, அடுத்தாற் போல இன்னொரு முறை சொல்கிறாங்க, இப்படியே சுற்றி கெட்டிட்டாங்க. அப்படி கெட்டணுன்னாலுமே நீங்கள் பாருங்கள், சாரப்பள்ளம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து 22 கிலோமீட்டர் அளவுக்கு வச்சுதுன்னா கோயில் முழுசும் 22 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அங்கே அதை முழுசும் மண்ணால் மூடி வச்சு அதுக்கு மேலே ஏற்றினா தான் உண்டு. அப்படி தான் தஞ்சாவூர் நகரம் முழுவதுமே, தலைநகரம் முழுவதும் கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட 20-25 ஆண்டுகளாக தலைநகரத்தில் ஒரு செயல்பாடுமே இல்லாமல் இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. அதனால் இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு முறை தான் அந்த சாரப்பள்ளம்ங்கிறது. அப்போ எப்படி கொண்டு போனாருங்கிறது சித்தர் கருவூரார் வந்து தனது அருளாற்றல் மூலமாகத்தான் அதை கொண்டு போகிறாரு தவிர ஒரு நாள் இரவு வரைக்கும் அது கல் கீழே தான் இருக்குது, அடுத்த நாள் காலையில் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அது மேலே இருக்குது. அப்படி அவரோட அருளாற்றலால் தான் இருக்குது. இதுதான் சித்தர் கருவூரார் கட்டிட்டு அந்த நுட்பம். இன்றைக்கு வரைக்கும் அந்த நுட்பம், அந்த மாதிரி நுட்பம் பல்வேறு சித்தர்களாலேயும் சரி யாராலேயுமே சரி அமைக்க முடியாத ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் தான் நமது தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போகிறதுக்கு அச்சப்படக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட பார்த்துருக்கோம் நிறைய அரசியல்வாதிகள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அப்படியே சுற்றிட்டு வருவாங்க, பின்வாசல் வழியாக போவாங்க. ஒரு முறையாக ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய அந்த தன்மையில் அரசியல்வாதிகள் தஞ்சை பெருவுடையார் கோயிலை போகிறதில்லை. அப்படிங்கிறது காரணம் சித்தர் கருவூரருடைய சாபம் அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதாங்க, உண்மைதான். நீங்கள் ஒரு கருத்து என்னென்னா, அதாவது தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் சாதனையில் ஒரு சாதனை என்னென்னா, அந்த 12 திருமுறைகள் எல்லாத்தையுமே ராஜராஜ சோழர் மூலமாக எடுத்து கொடுத்தது. 7 சோழ பேரரசர்கள் 9 பேரை தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த 12 திருமுறையை வெளிக்கொண்டு வரணுங்கிற காரணம் என்ன? அதுக்கு முந்தையே கொண்டு வந்திருக்கலாம், எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் கொண்டு வரல. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் தான் அந்த 12 திருமுறைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வரும் பொழுது அதில் 12 திருமுறைகளை பாடினவங்க எல்லாருமே என்னென்னா கடவுளை பார்த்தவர்கள் பாடிய பாடல்கள், அவர்களே ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்திய பாடல்கள். திருஞான சம்பந்தர்னா ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருக்கிறார். முதலை வாயிலிருந்து சிறு குழந்தையை மீட்டதிலிருந்து அப்பர் பெருமான் வந்து கற்றூநீர் பூட்டியோர் கடலினீர் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயமேனு பாடிட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் போன்று வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் போன்று இருக்கிறாரு. சுண்ணாம்பு காயலை விலை வச்சு இப்படி அற்புதங்கள் செஞ்சு நரியை நரியாக்குது. இதெல்லாம் மாணிக்கவாசகர் இவ்வளவு அற்புதங்களை செய்தவர்களும் கடவுளை பார்த்தவர்கள் எழுதப்பட்ட நூல்கிறதுனால அதை வெளியே கொண்டு வர்றாங்க. எதற்காக வருதுன்னா, அந்த கோயில் கட்டி முடிச்சாச்சு, அமைப்பு எல்லாமே சித்தர் கருவூரார் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள்.
உருவாக்கின பிறகு அதை குடமுழுக்கு நடத்தணும். தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் தான் பூசைகள் நடக்க வேண்டும். தமிழர்கள் மட்டும்தான் கோயில் கருவறை ஊழியர்கள். கருவறை ஊழியர்கள்ங்கிறவங்களே 48 வகையில் இருக்கிறாங்க. கருவறைக்கு உள்ளே இருந்து வேலை செய்கிறவங்க, வெளியே இருந்து வேலை செய்கிறவங்க, இந்த அருள் வழங்குபவர்கள், அருள் பூசாரியாக இருக்கக்கூடியவர், இப்படி 48 வகையில் இருக்கிறாங்க. கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 48 வகையான பணியாளர்கள் இருக்கின்றனர். இவர்கள் எல்லோருமே தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும், தமிழ் மொழியில் தான் பூசை நடக்கணும் அப்படிங்கிறார். ராஜராஜ சோழன் இப்போ அதை ஒத்துக்கடல. ஏன்னா அந்த கண்ணகி காலத்திலிருந்து அந்த தமிழ் சங்கம் அழிஞ்சு போனதிலிருந்து தமிழர்கள் அந்த வணங்கும் முறை, வழிபடும் முறை எல்லாத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களப்பிரர்கள் ஆட்சியில் பிறமொழி கலப்புகள் வந்துவிட்டன. அப்படி இருக்கும்போது திருப்பி பிற்கால சோழ பேரரசை உருவாக்கும் பொழுது எல்லாம் தமிழில் தான் வரும்போது ராஜராஜ சோழன் வந்து தயங்குகிறான், மயங்குகிறான். மக்களுடைய எண்ணம் இருக்குதுங்கிறத சொல்லுறங்க. இதெல்லாம் பார்த்து அவன் தயங்கி கொண்டே இருக்கிறான். இதுக்கிடையில் கருவூரார் தனது அந்த சோழ நாடு முழுவதும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும், பாண்டிய நாடு, சேர நாடு எல்லாத்துலேயுமே குருகுலங்கள் அமைத்து சீடர்களையும் தமிழ் கற்றவர்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் இன்னும் பல மொழிகளிலேயே கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது ராஜராஜ சோழன் இதில் கோயிலுக்குள்ள கருவறையில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிறதுக்கு சட்டம் போடுறதுக்கு ரொம்ப தயங்கி கொண்டே இருக்கிறான். அப்போ தான் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் கோயிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சிவலிங்கம் வந்து அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சிவலிங்கம் வந்து அதில் பானம் அதில் நிற்காமல் ஆடிக்கிட்டே இருக்குது. அது என்ன செய்யணும்னா 8 வகையான மூலிகைகளை வச்சு அதை பானத்தை நிலைநிறுத்தணும். அதை யாருமே நிலைநிறுத்த முடியலை. சமஸ்கிருதம் பேசுகிறவங்க, வேறு மொழியில் இருந்து பூசைகள் நடக்கணுங்கிறவங்க, தமிழர்கள் அல்லாதவர்கள்லாம் வந்து அந்த பானத்தை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அது நிலைநிறுத்தவே முடியலை, ஆடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தான் ராஜராஜ சோழனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு காகபுசுண்டருங்கிற ஒரு நண்பர் மூலமாக செய்தி அனுப்பி அவர் வந்து எச்சிலை சாற்றை உமிழ்ந்து அது மூலமாகவே அதை சரி பண்ணி கொடுத்தார். உங்களால் தமிழ் மொழி தான் ஆற்றல் இருக்கிறது, தமிழ் மக்களுக்குத்தான் அது வழிபடும் உரிமையும் திறமையும் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூர் அவர்கள் வந்து அந்த தாம்பூல எச்சிலை உமிழ்ந்தே அதை சரி பண்ணுறாங்க. இதுக்கு பிறகாவது புரிஞ்சுக்கிட தமிழர்களின் ஆற்றலும் தமிழ் மொழியின் ஆற்றலும் புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பவும் புரிஞ்சுக்கிட மாட்டார். அப்போ தான் இந்த 12 திருமுறைகளை எடுத்துகிட்டு வர்றாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வடமொழியிலேயோ சமஸ்கிருதம் பேசி இருந்தவர்களையோ தமிழர்கள் அல்லாதவர்களையோ இத்தனை அற்புதங்களை செய்து காட்டியவர்கள் இருக்கிறார்களா? அதுவும் கலிகாலத்தில் செய்து காட்டியவர்கள் இருக்கிறார்களா? இல்லைல்ல. இது மூலமாவது நீ புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்கிறாரு. அப்பவும் ராஜராஜ சோழன் தயங்கி கொண்டே இருக்கிறான். இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். நாளாகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் வந்து கோபப்பட்டு விட்டு, இனிமேல் இந்த கருவறை இதில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாரும் குடமுழுக்கு காண முடியவில்லை, அதனால் குடமுழுக்கு நான் நிகழ்த்தவில்லை, தமிழில் நான் நிகழ்த்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கோயிலுக்கு அரசின் உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருப்பவர்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள், உயர் அதிகாரிகள், அலுவலர்கள், அரசர்கள் யார் வந்தாலும் அரசில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் அவர்களுக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த தண்டனை கிடைக்கும்னு சொன்னது தான் இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சித்தர் கருவூரார் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. புரோக் பக்தி ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.